தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எஸ்ஏயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் வசனம் 4 முன்பகுதி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆம், இன்றைய நாளே தேவனுடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவன், மெய்யாகவே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் இனி சுமக்க தேவையில்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து பாவமில்லாத வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்து கொண்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் உயிர்த்தெழுந்த தேவனாய் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு விசை நாம் தேவனை எந்த விதத்திலும் சிலுவையிலே அறையாதபடிக்கு, நம்முடைய பாவ செயல்களினாலே தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிற கிருபையை தேவன் அருளும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக மரித்த தேவனை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உள்ளங்கமெங்கும் ஆண்டவரை நினைவு கூறுகிறார்கள் அப்பா. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்காக நீங்கள் அந்த அன்றைக்கு ஆண்டவரே சிலுவையில் அந்த பார சிலுவையை நீங்கள் சுமந்தீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டீங்கப்பா ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக சாபமானீங்க. நீங்கள் எங்களுடைய வியாதிகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்க. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இனி பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தங்களை பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளுகிற கிருபையை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவனுக்கு பயந்து வாழ்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பாடுகளையும் துக்கங்களையும் வியாதிகளையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்ட தேவனை ஆண்டவரே அப்பா, நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாய் தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களுக்காக நீங்க மரித்தீங்க என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொண்டு சுவாமி, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கத்தர் தாங்க. அந்த கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.